வணக்கம் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரையில் நம்ம சத்திரப்பட்டின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் இருக்கோம். சத்திரப்பட்டியிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏரியாவில் இருக்கோம். இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம். தோப்பு வீடு. நம்ம உள்ளுக்குள்ளேயே வீடு 4 ஏக்கர். உள்ளுக்குள்ளே மாங்காய் மரம், சப்போட்டா மரம், வாழை மரம், தென்னை மரம், நவாப்பழ மரம், அனைத்து வேப்ப மரம், அனைத்து மரங்களும் இருக்குது. மூலிகை கீரைகள், செடிகள், அப்புறம் தேக்கு மரம் எல்லாமே இருக்குது. மொத்தம் 3 ஏக்கரு பார்க்க வந்திருக்கோம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போனா தான் புரியும். நல்ல தண்ணி வசதி அருமையாக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம மதுரையிலேருந்து சத்திரப்பட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் ரோட்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டரில் அந்த தோப்பு வந்துடுது. நல்லா அருமையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வீடு இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். நல்லா அருமையான இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போ தான் உள்ளே போகிறோம். பாருங்கள் மக்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. 4 ஏக்கர் தோட்டம். இதில் வெறும் மாங்காய் மரம், தென்னை மரம் எல்லாம் இருக்குது. இப்போ இதான் ரோடு. பாருங்கள், தென்னை மரம், எத்தனை தென்னை மரம் இருக்குது பாருங்கள். நிறைய தென்னை மரம், நிறையா மாங்காய் மரம்லாம் இருக்குது. உள்ளே ஒரு வீடு இருக்குங்க. இதான் அந்த வீடு. அவங்க கேர்டேக்கர் தங்கியிருக்காங்க. அவங்க ரூமில் தனியாக தங்கியிருக்காங்க. ஒரு பழைய வீடு. அது பழைய வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான வீடு. அதை நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக ஆயிரும். இதாங்க அந்த வீடு. அழகாக நீங்கள் ரினோவேஷன் பண்ணிக்கலாம். நல்ல வீடு. நல்லா அப்படியே பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக ஆகிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஆயிடும். நல்ல ஒரு தோப்பு வீடு, அந்த மாதிரி ஒரு அழகான வீடு. எல்லா மரமும் இருக்காங்க பாருங்கள். தேக்கு மரம் இருக்குது உங்களுக்கு சுற்றி பாருங்கள். நல்லா மாமரம், ஃபுல்லாக வாழை மரம். வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். இது நம்ம வந்த பாதைங்க. கேட்லேருந்து வந்த பாதை பாருங்கள். எவ்வளோ மாங்காய் மரம் எல்லாமே இருக்குது. நம்ம திரும்ப இதுக்குள்ளே ஒரு கட் ரோடு, ஒரு பாதை போகுது. அதில் பாருங்கள் ஃபுல்லாக தென்னை மரம் தான். தென்னை மரம், இந்த பக்கம் ஃபுல்லாக மாங்காய் மரம். நல்ல அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க. இந்த மதுரையில் இந்த ஒரு வெயிலுக்கு ஒரு அருமையான ஒரு இடம். 3 ஏக்கரு எடுத்திங்கன்னா வருமானமே இதில் நல்லா வருது. மாதம் 4 லட்ச ரூபா வருதான் அவங்க சொல்கிறாங்க. மாதம் 4 லட்ச ரூபா வருமானம் வருது. நல்லா அருமையான இடம். நல்லா உள்ளுக்குள்ளேயே சும்மா குட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. குழுன்னு இருக்குது. சப்போட்டா மரம் நிறைய இருக்குங்க. சப்போட்டா மரம் நிறைய இருக்குது. இது பாருங்கள், இது ஃபுல்லாக சப்போட்டா மரம் தான். இது ஃபுல்லாக சப்போட்டா மரம். மாதம் 4 லட்ச ரூபா வருமானம் வருது. பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம், சப்போட்டா மரம், மாங்காய் மரம், தேக்கு, தென்னை மரம். ஃபுல்லாக தண்ணி, நல்ல அருமையான தண்ணி, போர் தண்ணி. ஆமாம் பாருங்கள், எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே வரும். அப்படி நெட்டுக்க பாருங்கள். அது ஃபுல்லுமே உங்களுக்கு சப்போட்டா மரம், மாங்காய் மரம் தான். உங்களுக்கு ப்ரைஸு, டீட்டெயில்ஸ், ரேட்டு எல்லாமே உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ நான் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். பாருங்கள், சப்போட்டா முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சொத்து அசட்லாம் அந்த காலத்தில் எடுக்க முடியாதுங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இதெல்லாம் நீங்கள் 10 கோடி 15 கோடிக்கு தான் எடுக்க முடியும். நாட்டு நிலவரம் அப்படி போயிட்டுருக்கு இப்போலாம், லேண்டோட வேல்யூவேஷன்லாம். இது பாருங்கள், தேக்கு மரம், தேக்கு. அது பாருங்கள், வாழை. அங்கே பெரிய பின்னாடி பாருங்கள், பெரிய மாங்காய் மரம். பாருங்கள், தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்போ பாருங்கள், தண்ணி சும்மா போயிட்டுருக்குன்னா எவ்வளோ தண்ணி வசதியோடு இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோ நல்லா பார்த்துருங்க. ஏன்னா இதை ஃபுல்லாக அந்த 3 ஏக்கர் நம்ம உள்ளே போய் எடுக்கணும்னா நம்மளுக்கு போதிய வசதிகள் வேணும். நம்மளும் போகணும். ஏன்னா அந்த கேர்டேக்கர் அவர் வெளியில் போயிருக்காரு. அவங்க அம்மா தான் இருக்காங்க, லேடி. அவங்க பொம்பளையாள் இருக்கிறனால அவங்கள கூட்டிகிட்டு உள்ளே போக முடியாது. இப்போ தோட்டத்துக்காரங்க இருந்தாங்கன்னா நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போய் சுற்றி பார்த்துடலாம். அதனால் நான் இப்படி சுச்சுவேஷன். அதனால் நீங்கள் நம்ம வீடியோ எப்பயுமே நீங்கள் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கூப்பிடுங்க. நேராக வரதுன்னா வாங்க. அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போய் ஃபுல்லாக காமிச்சிடுவோம். டேரக்ட் ஓனர் தான். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம், சரிங்களா? ஃபுல்லு அங்கே பாருங்கள், எம்புட்டு மரம் பாருங்கள். எல்லாமே சப்போட்டா மரம், மாங்காய் மரம், தென்னை மரம். இந்த மாதிரி நம்ம சுற்றி போகலாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி சைடில் அப்படியே நம்ம சுற்றி போகலாம். பாருங்கள், அப்படியே சுற்றி வரலாம். ஒரு பெரிய கிரவுண்டு அது. அதனால் நாங்கள் பாதி தூரம் தான் போனோம், ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு வீடியோ போட்டால் போதும். ஏன்னா நீங்கள் மக்கள் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நீங்கள் நம்பரை கூப்பிட்டுருவீங்க. ஏன்னா நம்மளோட வீடியோ பற்றி தெரியும், நம்ம சேனல் பற்றி தெரியும். டைரக்ட் ஓனர்ஸு ஜெனியூனாக இருக்கும். நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம். கூட்டிகிட்டு போய் நீட்டாக காமிச்சிடுவோம். உங்களுக்கு உள்ள வீடு இருக்குது.
இது எங்கே இருக்குனாங்க, இந்த ஏரியா வந்து கரெக்டாக மதுரை. இது வந்து மதுரையில் வந்து சத்திரப்பட்டின்னு ஒரு ஏரியாங்க. அந்த சத்திரப்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டரில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. நல்ல ரோடு வசதி இருக்குது. பக்கத்தில் நிறையா தள்ளி பெரிய பெரிய காலேஜஸ்ஸு, இந்த ஐடி கம்பெனி அதெல்லாம் தள்ளி இருக்குது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆமாம், இப்போ நான் அந்த ரோட்டில் போனோம், திரும்ப பாருங்கள் இந்த ரோடு உள்ளே போகுது பாருங்கள். இப்போ திரும்ப நம்ம இதுக்குள்ளே போகிறோம், அதே மாதிரி அங்கிட்டு ஒரு ரோடு போகுது. இப்படி நம்ம போனோம்னா ஒரு மணி நேரம் ஆயிரும் அப்புறம் வீடியோ. அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாருங்கள், தென்னை மரம்லாம் பாருங்கள் தேங்காவோடு இருக்குது. பராமரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மாதம் 4 லட்ச ரூபா வருமானம். மதுரை சத்திரப்பட்டி. ஆமாம், கரெக்டாக மதுரையிலேருந்து இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஒரு 12 to 15 கிலோமீட்டருங்க மதுரையிலேருந்து கணக்கு பண்ணால். இதே வந்து நீங்கள் நம்ம உள்ளே வந்துட்டீங்க, நம்ம கடச்சனந்துலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. மதுரை கடச்சனந்தில் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் இந்த சத்திரப்பட்டி. அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் காலேஜஸ் இருக்குது, ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், பக்கத்தில் வீடுகள் தான் இருக்குது. நீங்கள் தனியாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். பக்கத்தில் வீடுகள் இருக்குது. என்ன அருமையான ஏரியா, நல்ல சேஃப்டியான ஏரியா. பாருங்கள், அடுத்து இந்த பக்கம் ஒன்று போகுது பாருங்கள். இப்படி நிறையா போகுது. நம்ம அது பின்னாடியே நம்ம போனோம்னா அப்புறம் 1 hour ஆயிரும் வீடியோ. அதனால் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கூப்பிடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 3.5 சொல்கிறாங்க. அதாவது வந்து 3.5 கோடி. ஆமாம், 3.5 பெர் ஏக்கர், 3.5 crores சொல்கிறாங்க. வாங்க, ஓனர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். நீங்களே உட்காந்து டேரெக்டாக பேசுங்க. நெகோஷியபிள் தான், கம்மி பண்ணி தருவாங்க. பேசிக்கோங்க. இபி கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ஏரியாங்க, அமைதியான ஏரியா. பாருங்கள், சீக்கிரமாக என்னோடய நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூப்பிடுங்க. அங்கே பாருங்கள், ஒரு மோட்டர் ரூம் இருக்குது, போர் இருக்குது. இப்போ வெளியே வந்துட்டு இருக்கோம். இந்த மரத்தில் ஏன் இப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா, குரங்கு மேலே ஏறக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பாம்பு மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த குரங்குகளுக்கு வந்து அது பாம்பு மாதிரி தெரியும், அதனால் மேலே ஏறாது. அதுக்காக நான் வந்தவொன்னே அதான் கேட்டேன். குரங்கு ஏறாமல் இருக்கிறதுக்காக வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா அந்த வீடு வந்துடும். உள்ளுக்குள்ள அப்படியே கட்டிங்காக போகுது. அதில் போனீங்கன்னா சப்போட்டா மரத்துக்கு போயிடலாம், மாங்காய் மரம், தென்னை மரம் அப்படின்னு போயிடலாம். நல்லா அருமையான ஏரியா. ஆமாம், இப்போ தான் சொல்கிறாங்க, கடைசியாக சொல்கிறாங்க, இது நவாப்பழ மரமாக. இந்த மாதிரி நவாப்பழ மரம் உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குங்க. நவாப்பழங்க இந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க, ஃப்யூச்சரில் இதெல்லாம் பார்க்க முடியாது. இது நல்ல நவாப்பழ மரங்க, நாவல் மரம். இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஆமாம், 4 lakhs மந்த்லி. இதான் கேட்டு. இப்போ வெளியில் வந்துட்டோம். அங்கே பாருங்கள், கரண்ட் கனெக்ஷன் வயர் போகுது பாருங்கள். எல்லாம் 3 phase எல்லாமே இருக்குது, கரண்ட் கனெக்ஷனு. இதான் அந்த கேட்டு. இதான் அந்த தோட்டம், உள்ளுக்குள்ளே போகிற தோட்டம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மருத்துவ கீரைகள், காய்கள் தான் இருக்குது. இந்த நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள், ஒரு குச்சி மாதிரி. அது வந்து பிரண்டை காய். இது பிரண்டை துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. மூட்டு வலி, ரத்த சோகை, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரண்டைகள் இருக்குது. இந்த ஒரு குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள், பச்சையா. அது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது, பிரண்டைன்னு சொல்லுவாங்க. அதில் தேங்காய் புளி போட்டு அரைச்சி வச்சு துவையல் மாதிரி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. பார்த்துக்கோங்க மக்களே, மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், கூப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மக்களே, ஹாவ் அ நைஸ் டே. பை, டேக் கேர். பாதுகாப்பாக போங்க, பாதுகாப்பாக இருங்க. தேங்க்யூ மக்களே.